கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சு ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? என்னோட வேண்டுதல் மட்டும் எதுக்காக நிறைவேறலை? எத்தனை பேருக்கு அவங்க வேண்டின விஷயங்கள்லாம் நிறைவேறிடுச்சுன்னு நன்றி கடன் செலுத்துறதுக்காக ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் என்னோட வேண்டுதல் மட்டும் இன்னும் ஏன் நிறைவேறலை? ஏன் இந்த தாமதம்? எதற்காக இந்த காத்திருப்பு? என்னோட காத்திருப்பு எப்போதான் நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்காக தான். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. ஒரு ஊரில் ஒரு சிலை செதுக்கிற சிற்பி ஒருத்தர் இருந்தார். கை தேர்ந்த புகழ் வாய்ந்த சிற்பி அவர். ஒரே நாட்களில் 4 சிற்பங்களை கூட செதுக்கிற வல்லமை பெற்றவர் அவர். அவருக்கு சீடர் ஒருத்தரும் இருந்தார். அந்த சிற்பி ஒரே நாளில் பல சிற்பங்களை செதுக்கிற வல்லமை இருந்தாலும் அவர் ஒரே ஒரு சிற்பத்தை மட்டும் வருஷ கணக்காக செதுக்கிட்டே இருக்காரு. தினமும் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு மற்ற சிற்பங்களை செதுக்க ஆரம்பிச்சிருவார். வருஷங்கள் ஆகியும் அந்த சிற்பத்தை மட்டும் அவர் செதுக்கி முடிக்கவே இல்லை. அவரோட சீடனுக்கோ ஒரு சந்தேகம் வருது. ஒரு நாள் தன்னோட குரு கிட்டையே அந்த சந்தேகத்துக்கான விடையை கேட்குறான். குருவே, எல்லா சிற்பங்களையும் ஒரு நொடியில் செதுக்கி விடுற நீங்கள் இந்த ஒரு சிற்பத்தை மட்டும் ஏன் இத்தனை காலமாக மெதுவாக செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். குரு அதுக்கு பதில் சொல்கிறாரு, மற்ற சிற்பங்கள் எல்லாமே பணத்துக்காக நான் செதுக்கிற சிற்பங்கள். உரிமையாளர்களுடைய கற்பனைக்கு ஏற்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நான் செதுக்கி தந்துடுவேன். ஆனால் இந்த சிற்பமோ என்னுடைய சிற்பம், என்னுடைய விருப்பங்களுக்காக நான் செதுக்கும் என்னுடைய சிற்பம். இந்த சிற்பத்தில் என்னுடைய திறமை அத்தனையையும் நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய கற்பனை வளங்கள் அத்தனையையும் எட்டாத உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சிற்பத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்து பார்த்து ரசித்து எனக்காக ஏன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிற என்னுடைய சிற்பம் இது. அத்தனை எளிதில் இதை செதுக்கிட முடியாது. அத்தனை எளிதாக இதை உடைச்சிடவும் கூடாது. அதனால தான் ரொம்பவே அரிதான கற்களை வச்சு என்னுடைய திறமை அத்தனையையும் கொட்டி மெதுவாகவே இந்த சிற்பத்தை நான் செதுக்கிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய கனவு சிற்பம். காலங்காலமாக நிலச்சி நிற்கக்கூடிய என்னுடைய சிற்பம் அப்படின்னு சிற்பி சொல்கிறாரு. கால தாமதம் ஆனாலும் காலங்கள் தோறும் நிலைச்சு நிற்கணும் அப்படின்றதே என்னுடைய ஆசைன்னு சொல்லி அவருடைய பதிலையும் முடிச்சுக்கிறாரு. இப்போ சீடனுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நம்ம கேட்டது எல்லாத்தையும் அவரால் உடனே கொடுத்துட முடியும். ஆனால் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா நம்ம கேட்குற விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட ஃப்யூச்சரை பாதிக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கக்கூடாது, நம்மளோட மனநிலையை பாதிக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை அதில் இருக்கிற நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சி அதை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இத்தனை கால தாமதங்கள் நமக்கு ஆகுது. ஒரு வேண்டுதலை நம்ம இறைவன்கிட்ட வச்சுட்டு காத்திருக்கும் போது அந்த வேண்டுதல் நமக்கு நன்மை மட்டுமே தரும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த விஷயம் நன்மையை மட்டுமே தரும் அப்படின்னா அந்த வேண்டுதலை கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றி தருவார். ஒருவேளை நம்மளோட வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா கடவுள் மேலே கோச்சிக்காம ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வேண்டுதலை நமக்கு கடவுள் நிறைவேற்றி கொடுக்கல, இந்த வேண்டுதல் நிறைவேறியிருந்தால் ஒரு வேளை நம்மளுக்கு கெடுதல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடணும். இறைவன் நம்மளுக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிச்சயம் நன்மையில் மட்டுமே முடியும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.